வேதாரண்யம் அருகே இலங்கை நாட்டு ஃபைபர் படகு கரையொதுங்கியது. வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த சிறுத்தலைக்காடு மீனவ கிராமத்திலிருந்து ராமானுஜம் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் 8 மீனவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்து கொண்டிருந்த போது அவர்களது மீன்பிடி வலையில் ஒரு ஃபைபர் படகு சிக்கியுள்ளது. உடனடியாக மீனவர்கள் அந்த படகை கயிறு கட்டி சிறுத்தலைக்காடு கடற்கரை பகுதிக்கு இழுத்து வந்து சேர்த்தனர். இதுகுறித்து வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசாருக்கு தகவல் அளித்ததன்படி போலீசார் படகை கைப்பற்றி சோதனை செய்து பார்த்தனர். அப்போது படகின் பதிவு எண் மற்றும் வண்ணங்களை கொண்டு விசாரணை செய்த போது இலங்கை நாட்டு படகு என்பது தெரிய வந்துள்ளது. ஃபைபர் படகில் யாரேனும் ஆட்கள் வந்துள்ளனரா, கஞ்சா கடத்துவதற்காக வந்த படகா அல்லது படகு மீன்பிடித்து கொண்டிருந்த போது கவிழ்ந்ததா என போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வருகின்றனர்.